பிடபிள்யூடி சேனலின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு நம் சித்த மருத்துவர் டாக்டர் ஷாஜகான் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். சொல்லுங்கள் சார். சித்த மருத்துவம்னா என்ன சார்? சார், சித்த மருத்துவம் தான் சார் உலகத்திலே முதல்ல தோன்றிய மருத்துவம். இறைவன் உலக மக்களை படைச்சி அந்த மக்களுக்கு நிச்சயமாக ஒரு மருத்துவம் கொடுக்காமல் இருந்திருப்பானா? நிச்சயமாக அந்த மருத்துவத்தை கொடுத்தது சித்த மருத்துவம் தான். சித்த மருத்துவம் தான் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு எவிடன்ஸு இல்லை எப்படி என்ன வழிமுறையில் அப்படி சொல்கிறீங்க? அதாவது இன்றைக்கி உள்ள நிலைமையில் மக்கள் சித்த மருத்துவம்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. சித்த மருத்துவத்தை ஏன் தெரியாமல் இருக்கான்னு சொன்னால் சித்த மருத்துவம் சொல்லிக்கிட்டே வந்ததுனால அதை பேரே மாற்றிட்டாங்க. சித்த மருத்துவத்தினுடைய உண்மையான பேர் என்னன்னு சொன்னால் ஆயுர்வேதம். ஆயுள் என்று சொன்னால் வாழ்நாள், வேதம் என்று சொன்னால் வழிகாட்டி, வழிமுறைக்கு அந்த வழிமுறை காட்டக்கூடிய காட்டக்கூடிய தான். இப்போ ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய பெயர் தான் உண்மையான பெயர், அதுதான் சுத்தமான தமிழ் பெயர். இதனால் பல்லாயிரம் வருடங்களாக இருந்த பேர் ஆயுர்வேதங்கிற ஒரு தமிழ் வார்த்தை தான். இந்த தமிழ் வார்த்தையை நம்ம வேறு எந்த இடத்துல யாரை பற்றியும் குறை சொல்லுக்கா வழி இல்லை. ஏன் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்ல, ஆயுர்வேதம்னு பேரை மாற்றி இந்த ஆயுர்வேதத்தை ஆயுர்வேடிக்குன்னு மாற்றிட்டாங்க. இந்த மருத்துவத்தை இன்னும் சொல்லப்படுற மருத்துவத்தை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஆயுர்வேதங்கிற மருத்துவம் இலைதழைகளெல்லாம் வச்சு செஞ்சுருக்கக்கூடிய தான் ஆயுர்வேதம். இந்த உண்மையான விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினச்சா, அதாவது ஆயுர்வேதத்தில் என்னென்ன நோய்க்கு சார் குணப்படுத்தலாம்? தான் சார், தமிழ் தான் சார். இந்த சித்த மருத்துவம் தான் இன்றைக்கி சித்தத்தை சொல்லக்கூடிய இந்த ஆயுர்வேத மருத்துவம் இருக்குங்களே, அதுதான் முதல்ல இறைவன் படைத்த மருத்துவம். அந்த மருத்துவத்தை தான் ஆண்டை கொடுத்துட்டானே உங்களுக்கு எல்லா நோய்களையும் குணமாக்க முடியும். ஆனால் இந்த நோயை குணமாக்க முடியாது, இந்த நோயை குணமாக்க முடியாதுலாம் கிடையாது. இறைவன் என்றைக்கு இந்த உலகத்தை படைத்தானோ அன்னையிலேருந்து மனிதர்களுக்கு தேவையான நோய்களுக்கு உண்டான அத்தனை மருந்துகளையும் கொடுத்துட்டான். என்ன நோய்க்கு சார் மொத்தம் சார், அந்த மனிதர்களில் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச நோய்கள், சித்தர்கள் தான் இந்த இதை மருந்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் ஆயுர்வேதங்கிற வார்த்தையை சித்த மருத்துவம்னு மாற்றிட்டாங்க. சித்தர்களை பொறுத்தவரையும் அவர் தான் அந்த சயின்டிஸ்ட், தி கிரேட் சயின்டிஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னோம்னா சித்தர்கள் தான். பல்லாயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் இருந்தால் கூட ஒரு சித்தருக்கு ஈக்குவலாக வர முடியாது. பல்லாயிரக்கணக்கான சயின்டிஸ்டோட நாட் கம் டு ஈக்குவல் டு த சித்தர்களுடைய அது பாருங்கள். இன்னும் இல்லை சொல்லப்படலாம், இந்த இலைதலைகளெல்லாம் எந்த விதமான கருவிகளும் இல்லாமல், எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல், எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு இலையினுடைய தன்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துங்களேன், வல்லாரை மூளைக்கு வளர்ச்சி, வேப்பலை கிருமிநாசினி, மஞ்சள் அதே மாதிரி கிருமிநாசினி, எவ்வளவோ உலகத்தில் பொருள்களை தமிழன் கண்டுபிடிச்ச மருந்துகள் பல்லாயிரக்கணக்கான மருந்துகள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன புரியுது சார். இப்போ சும்மா மஞ்சள்ங்கிறது எல்லா வீட்லேயும் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது தான். எல்லா நோய்க்கும் சொல்கிறீங்கல்ல? ஆமாம். எல்லா நோய்க்குன்னா கேன்சருக்கு மருந்து இருக்குதா? பண்ண முடியுமா? நிச்சயமாக இருக்குது சார். தமிழன்கிட்ட மருந்து இல்லைன்னா உலகத்தில் மருந்தே இல்லை. தமிழன்கிட்ட மருந்து இல்லைன்னா உலகத்தில் மருந்தே கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே மருந்து இல்லைன்னா தமிழன்கிட்ட இருக்குது சார். உங்கள்கிட்ட இருக்குதா? நிச்சயமா என்கிட்ட இருக்குன்னா என்ன, அதாவது என்னன்னா மருத்துவங்கிறது ஒரு பெரிய கடல் சார். இப்போது நான் எல்லா மருத்துவத்தையும் கற்று இருந்தாலும் சில மருத்துவத்தை மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு மேலே நான் பார்க்க முடியாது. கடலில் நீந்தி போயிருக்கேன், நீங்கள் கடலில் நீந்தி போயிருக்கேன்னு கேட்பீங்க. ஆமாம் போயிருக்கேன்ங்க. என்னை கேட்டால் நான் நீந்தி போயிருக்கேன்பாங்க. இந்த மக்களை கேட்டால் நீந்தி போயிருக்காங்கண்ணா. கடல் முழுவதும் நீந்தி பார்த்துருக்க முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரு பகுதியில் போயிருப்பீங்க, நான் ஒரு பகுதியில் போயிருப்பேன். அதே மாதிரி நம்மளுடைய உடம்பை மூணே வாதம் பித்தம் சிலித்தம்னு சொல்லக்கூடிய 3 வச்சு தான் நம்ம உடம்பை வச்சுருக்கோம். இந்த 3 கொண்டு தான் இறைவன் நம்மளுடைய உடம்பை படைச்சிருக்கான். இதெல்லாம் இன்னும் விவரமாக சொல்லணும்னா இன்றைக்கி மிச்சூடு உட்காந்து பேசலாம் சார். 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை நாள் வேணாலும் உட்காந்து செய்யலாம். இந்த மருத்துவத்துக்கு இந்த சித்த மருத்துவத்தில் என்னென்ன நோய்க்கு மருந்து இருக்குது சார்? சொல்லேன் சார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரலையும் அத்தனை நோய்களுக்கும் விரிவாக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. விரிவாக உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறீங்கப்பா? நோயின்னு நான் தான் சொல்லிட்டேன். நோய்கள் மொத்தமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோய்கள், இறைவனால் படைக்கப்பட்ட நோய்களோ மனிதர் கண்டறிந்த நோய்கள் 4448 நோய். இந்த 4448 நோயில் 4000 நோய் மனிதர்களுக்கு,
பாக்கி உள்ள 448 நோய் மற்ற உயிரினங்களுக்கு. பார்த்தீங்களா, தமிழனுடைய அறிவை பார்த்தீங்களா? நாம மட்டும் இந்த உலகத்தில் வாழலை, மற்ற உயிரினங்களும் வாழுது, அதுக்கும் மருத்துவம் செய்யணும்னு சொல்லி தமிழன் செஞ்சுருக்கான் சார். இந்த 4448 448 நோய் மற்ற உயிரினங்களுக்கு. என்னென்ன மற்ற உயிரினங்கள் சொன்னால் ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம் இல்லையா? இவ்வளோ எக்ஸாக்டாக சொல்கிறதா எப்படி சார்? எக்ஸாக்டாக 4000 சொல்கிறீங்க. ஆமாம், இவ்வளோ எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறேன். எழுதி வச்சுருக்காங்களே, எனக்கு எப்படி தெரியும்? சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனதுனால தெரிய வரீங்க. இப்போ நானே இந்த மருத்துவம் பார்க்க, சித்த மருத்துவம் நானாக கண்டுபிடிச்சேன். அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு தகுதி என்கிட்ட இருக்கா? இல்லையே. சித்தர்கள் சொன்ன அதை வச்சு தான் நான் எழுதியிருக்கேன், அதை வச்சு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அத்தனையுமே செக் பண்ணி பார்த்துருக்கேன் இல்லையா? அத்தனையுமே நான் சோதனை பார்க்குறேன் இல்லையா? முதல்ல நானே மருந்து சாப்பிட்டு பார்ப்பேன். எத்தனையோ மருந்துகளை நானே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நான் சாப்பிட்டு பார்க்காம என்னை நம்பி வரக்கூடிய என்னோடய மக்களுக்கு நான் எப்படி சார் வளர்ந்து கொடுக்க முடியும்? ஒரு மருந்துடைய தன்மை என்ன, இதை அந்த மருந்து எடுத்து போகணும், எப்படி நான் கொடுக்க முடியும் கேரண்டியா? இப்போ சுகரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, அதை தீர்க்கவே முடியாதுங்கிறாங்க. அந்த சுகரை தீர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட. வெரி குட், நல்ல கேள்வி கேட்குறீங்க, அருமையான கேள்வி. எண்ணெயை பொறுத்த என்னென்னு சொல்கிறேன், சர்க்கரைங்கிறது ஒரு நோயே கிடையாது சார். அது யூஸ்வலாக எல்லா டாக்டரும் சொல்கிறது தான். ஆனால் குணப்படுத்த முடியுமா? நல்லா குணப்படுத்தலாம். சாப்பிடாம இருங்க, சாப்பிடாம இருங்க. பசிக்குதா இல்லையா? இம்யூனிட்டி வேணும்ல. நான் சாப்பிடாம இருந்தால் உனக்கு சாப்பிடாம இருக்க சொல்லலையே. சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்கிறேன், உங்களை சாப்பிடாம இருக்கீங்கன்னு நான் சொல்லலை. என்ன சொல்கிறேன், சாப்பிடாம நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பசி எப்போ வருது? அப்போ இந்த பசித்து பூசின்னு சொன்னாங்களா இல்லையா? பசி வந்தால் சாப்பிடுங்க, பசி வந்தால் சாப்பிடுங்க. எவ்வளோ சாப்பிட்ணும்? உங்களுக்கு சக்கரை அதிகமாகுது இல்லை, கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிடுங்க. எப்போலாம் பசி இருக்கோ அப்போலாம் சாப்பிடுங்க. உங்களுக்கு சக்கரை தான் பார்ப்போம். எப்பப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு வயிறு நிறையா சாப்பிட்டு. எதனால சார் வருது? அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கேள்விகளுக்கு வந்து ஆங்கில மருத்துவர்கள் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பதில் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க படித்த விஷயங்களை வச்சு அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் சித்த வைத்தியம் தானே, சித்த வைத்தியம் தானே. அப்போ சுகருங்கிற வைத்தியமெல்லாம் அந்த காலத்தில் சுகர் இருக்கிறத செய்யுது. அப்போ மதுமேக நோயின்னு சொல்லுவாங்க. அதை எதை? மதுமேகம். மதுன்னு சொன்னால் என்ன? சுகர். மதுமேகம், மேகம்னு சொன்னால் உடம்புல படர்றது, படர்ந்து நிற்கும். இப்போ மதுமேகம்னு சொல்லக்கூடிய அந்த மதுமேக நோயத்தான் சுகர் 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 சொல்கிறாங்க. சுகர் என்ன செய்யுது? நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள சர்க்கரை நம்ம உடம்புல போய் ரத்தத்தில் கலந்து அது டைஜஸ்ட் ஆகாமல் செரிக்காமல் நிற்கிது. அதை நிற்கிற சுகரை தான் பார்க்குறாங்க. இப்போ சுகர் அளவுக்குள்ள பாரு. சரி, இப்போ எனக்கு கேட்குதா சுகர்? நான் இப்போ சொல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு சுகர் 120. காலையில் சாப்பிடாமல் எடுக்கும்போது எனக்கு 98. நான் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் 140 150 இருந்துச்சு. இப்போ பார்த்தா 120 தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க? சுகர் நார்மலாக இருக்குது. இதுதானே நார்மலாக இருக்குது. இது எனக்கு சுகர் நார்மலாக இருக்குது. ஆனால் சுகர் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 250 சுகர் இருக்குது, இப்போ 140 சுகர் இருக்குல்ல. இப்போ நான் இதை 200 ரூபாய்க்கு காட்டணுமா, 300 ரூபாய்க்கு காட்டணுமா, 400 ரூபாய்க்கு காட்டணுமா சொல்லுங்கள்? எப்படி ஆக்குறது? 2 ஜிலேபி இருந்தால் 200, அதோட சேர்த்து ஒரு காய்கறி அல்வா இருந்தால் 300, அதோட சேர்த்து கொஞ்சம் கல்வா அல்வா சேர்த்து போட்டு மொத்தமாக சாப்பிட்டு சொன்னாங்க 400 450. காட்டுமா காட்டாதா? சுகர்னால அது இப்போ சுகர் சாப்பிட்டா அது சுகர் வருங்கிறது அது எப்படி சார்? அது தானே வர்றது. அதாவது நம்ம மக்கள் நான் பேசும்போது முட்டாத்தனமாக பேசுகிறான்னு சொல்லுறதுக்கான ஆள் நிறைய பேர் இருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சவர்தான் நான் சொல்ல வர்றேன். நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க, அளவோடு இருங்க. உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடம்பு என்ன ஏற்றுக்கணும் என்ன ஏற்றுக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்றுக்கிறத சாப்பிடுங்க, ஏற்றுக்கிறத விட்டுருங்க. சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, கரெக்டாக சாப்பிடுங்க. 1 நாள் 2 3 வேளை சாப்பிடக்கூடாது, 5 வேளை சாப்பிடுங்க, இல்லை 8 வேலையை சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் வந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். என்னுடைய பேச்சை கேட்டு நிறைய பேர் ஆண்டவதையால் சுகர் இல்லாமல் இருக்காங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் செய்கிறேன், எனக்கு சுகரே இல்லை சார், நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சார் நான் அவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன், அவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ பேர் சுகரை சாப்பிட்டு ஒரு தடவை உடம்பு பார்த்த உடனே அதிகமாக சுகரை காட்டுது, ஒரு தடவை போனோடனே அதிகமாக சுகரை காட்டுது. இதையோ சாப்பிட்டு போய் பார்த்துட்டாங்க, 200 இருக்குது சுகரு. உனக்கு 200 சுகர் இருக்குன்னு என்ன செய்ய? டாக்டர் மேலே பாவம், அவர் பார்த்ததில் ரிப்போர்ட்டை தான் எழுதுவார். ரிப்போர்ட்டை வந்து எழுதி கொடுத்தாரு. ரிப்போர்ட்டை பார்த்து எழுதி கொடுத்து என்ன ஆகி போச்சு? சுகர் மாத்திரை கொடுத்தாரு. சுகர் மாத்திரை 1 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் பார்த்து என்கிட்ட வந்தார். வந்தோடனே என்னையா அப்படி வர்றீங்க? ஆள் நல்லா இருக்கணும், சுகர் இருக்குமா தெரியலையே, அப்படி அதை எப்படி சொல்கிறீங்க? டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டார். டாக்டர் சொன்னார் சார் அப்படின்னா. எப்பா டாக்டரை பார்த்த சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அதை பற்றி கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி நிலைமை, எது மாதிரி நிலைமை, சுகர் உனக்கு இருக்க மாதிரி தெரியல, பார்த்துட்டா அப்படின்னு பார்த்தா 90 சார் இருந்தாலும் சுகர் எப்படி இருக்கும் அவனுக்கு? எப்போயா சாப்பிட்டேன்? இப்போ தான் சார் 12 மணிக்கு சாப்பிட்டேன். இப்போ மணி என்ன? 2 மணி 12 மணிக்கு சாப்பிட்டா 2 மணிக்கு சுகர் பார்க்கறதுனால 90 இருக்குது. இப்போ பசிக்குதா அவனுக்கு? ஆமாம் சார் பசிக்குது. ஏன் பசிக்குது? மாத்திரை தின்னாடா? ஆமாண்ணாரு. சார் இந்த மாத்திரை தின்னதுலேருந்தே நான் கீழே விழுகிற மாதிரி இருக்கேன் சார். எப்போ இந்த மாத்திரை நான் சாப்பிட்டணும் அப்போ வந்து எனக்கு உடனே பயங்கரமாக பசி வந்துடுது சார். என்ன காரணம்? அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரை பசியை தூண்டுவதற்காக, அதாவது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை முறிக்கிறதுக்காக குடிக்கிறாங்க. உடம்புல உள்ள குளுக்கோஸை முறிச்சிடுது. இதுதான் உண்மை. நீங்கள் உங்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரை இருக்குல்ல, அந்த மாத்திரையுடைய தன்மை என்ன? குளுக்கோஸை முறிக்கணும். அவங்க சாப்பிட்டாங்க, குளுக்கோஸ் அதிகமாக சேர்த்துருக்காங்க, சர்க்கரை அதிகமாக இருக்குது, அந்த சர்க்கரையை குறைக்கணும். அதுக்கு தானே மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து சர்க்கரையை குறைச்சிடுது, உங்கள் உடனே டவுன் ஆகிடுறாங்க. இதுதான் உண்மை. அப்போ சர்க்கரைங்கிறது ஒரு நோய் கிடையாது, நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ சுகரு இப்போ சொல்லியாச்சு. சுகர் வந்து பிபி எவ்வளவோ வியாதிகள் இருக்குது, எவ்வளவோ நோய்கள் இருக்குது. அதை எப்படி கிளியர் பண்ணுறது? எவ்வளவோ மக்கள் இப்போ இன்றைக்கி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன ஒரு விளக்கம் சொல்லுங்கள். இல்லை, உண்மையான சொல்ல பசித்து பூசின்னு சொன்னேன் இல்லைங்களா? எப்போல்லாம் உங்களை பசியுதோ அப்போ நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் நோய் தான் பார்ப்போம். நல்லா நடந்து போயிட்டு வாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க மக்கள்லாம்? நடந்து தான் போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நீ காரில் போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், காரில் போகிறோம், திருப்பி எங்கேயா போகிறோம், பசி வருது, உடனே நல்லா சாப்பிட்றோம், காரில் போகிறோம். இப்படி தானே ஆளுங்க இன்னைக்கு குண்டாந்துட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு எங்களை உடம்பத்தை பெருக்க வைக்கிறாங்களோ இல்லையா? உழைப்பே இல்லாமல் இருக்குது. உழைப்பே இல்லாமல் இருக்கிற என்ன போயிடுது? இதோ நோய்கள் வந்து மகனே தாக்கத்தான் செய்யுது. இப்போ நோய்கள் தாக்காமல் இருக்குன்னு சொன்னேன், அளவோடு சாப்பிடுங்க, எதாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுங்க, தேவையான மட்டும் சாப்பிடுங்க, உங்களுக்கு நோய் வரதுக்கான சான்சஸே இல்லை. இப்போ இந்த சித்த மருத்துவம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காதா, இல்லை இந்தியா ஃபுல்லாக? இப்போ நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு உரிய சொத்தை வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாகவே எல்லாமே கையாளுக்கிட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, நீ என்ன சொல்ல டாக்டருங்கிறனால நான் கேட்குறேன். சரி, நான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், சித்த மருத்துவம் தான் உலகத்தில் முதல்ல தோன்றிய மருத்துவம் உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் நம்புகிறாங்களோ நம்பலையோ நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம நம்பி ஆகணும், தமிழன் நம்ம நம்பி ஆகணும். அதுக்கான ஆதாரங்களை நம்ம தேடுறோம். ஆதாரங்களை தேடி பார்க்கும்போது என்னன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், சித்தர்கள் பழைய புத்தகங்களெல்லாம் எடுத்து ஆராயும் பொழுது அழகான முறையில் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்ததுக்கான ஆதாரம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள நோய்கள் எத்தனை? 4448. இந்த முதல் சொன்னேன் உங்கள்கிட்ட. இந்த 4448 4000 நோய் மனிதர்களுக்கு. இந்த 4000 நோய் மனிதர்களுக்குன்னா கண்ணில் எத்தனை? 96 நோய்கள். கண்ணில் மட்டும் எத்தனை? 96 நோய்கள். கண்ணில் எத்தனை? மூக்கில் எத்தனை? வாயில் எத்தனை? பல்லில் எத்தனை? நாக்கில் எத்தனை? தொண்டையில் எத்தனை? நுரையீரலில் எத்தனை? இருதயத்தில் எத்தனை? ரத்தத்தில் எத்தனை? குடலில் எத்தனை? சிறுகுடலில் எத்தனை? பெருகுடலில் எத்தனை? அதே மாதிரி ரத்தத்தில் எத்தனை? முடியில் எத்தனை? இப்படின்னு ஒன்றொன்றையும் தனித்தனியாக சேர்த்து சொல்லிக்கக்கூடிய மருத்துவம் சித்த மருத்துவம். இதெல்லாம் நானாக கண்டுபிடிச்சேன், சித்தர்கள் சொல்லிட்டு போனது. அப்போ அந்த 4000 மருத்துவத்தில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம உடம்புல உள்ளதை சொல்லியிருக்காங்க. இதுலேயே ஒன்று சொல்லியிருக்காங்க, வாதத்தால் எத்தனை, பித்தத்தால் எத்தனை, சிலேத்துமத்தால் எத்தனை. வாதம், பித்தம், சிலேத்துமா, இந்த 3, இந்த ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன் அவர் பாடி இஸ் 3. என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வாதம், இன்னொன்று பித்தம், இன்னொன்று சிலேத்துமா. வாதம்னு சொன்னால் என்ன தெரியுங்களா? காற்று. வாதம்னு சொன்னால் காற்று. பித்தம்னு சொன்னால் சூடு. சிலேத்துமன்னு சொன்னால் நீர். வாதம்னு சொன்னாலும், வாயுன்னு சொன்னாலும், காற்றுன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்லுங்கள், இது வாயுக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், என்னது? காற்று. என் கை அசையுது, என்னது? காற்று. அப்போ உடம்புல காற்று தான் என்ன செய்யுது? இந்த ஃபங்க்ஷனபிள் எலிமெண்ட்ஸில் மெயின் எலிமெண்ட்டு எது? காற்று. காற்று. அப்போ காற்றை கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். காற்று நின்று போனால் எல்லாம் நின்று போச்சு. அப்போ காற்று நம்ம உடம்புல இருக்குது. இதுதான் லைஃப். இந்த காற்றை வச்சு தான் இவ்வளோ தூரம் பேசிக்கிறோம். இந்த காற்றை எப்படி உடம்புலேயே வச்சுக்கிறது வெளியேறாமல் அப்படிங்கிறதுக்காக தான் மருத்துவம். இந்த மருத்துவத்தை தான் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உடம்புல உள்ள உயிர் அப்படியே இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம உயிர் உடம்பை பாதுகாக்கணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அப்போ என்ன ஆகும்? உடம்பு அழிஞ்சத்தாண்டா உன் உயிர் அழியும். திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். யார் சொல்கிறது? திருமூலர்
சொல்கிறாரு. இப்போ உடம்பை வளர்த்துக்கறணும். உடம்பு வளர்த்தா உயிர் வளரும். உயிரை வளர்க்குறதுக்காகத்தான் உடம்பு வளர்த்தாகணும். இப்போ உடம்பை நம்ம பாதுகாத்தா நம்மளுடைய ஆயுள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்னு நிறைய பேர் வர்றாங்க. ஹார்ட் அட்டாக்னா என்ன? கொழுப்பு அதிகமாக போய் அந்த இருதயத்தை அடைக்குது. அதுதான் ஹார்ட் அட்டாக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. கொழுப்பு அதிகமாகிடுது, ரத்தத்தில் கலந்துடுது. அளவுக்கு அதிகமான ரத்தம் என்ன செய்யுது? கொழுப்பு ரத்தத்தை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ரத்தம் நாய்ப்புது கெட்டியாகிடுது, வேகமாக போக மாட்டேங்குது. அப்படியே படிஞ்சு அந்த ரத்த குழாயில் அடைச்சிக்கிறது. அப்போ அந்த கொழுப்பை கரைச்சிட்டா சரியாக போயிடும். அவ்வளோதான். இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் போகிறாங்கல்ல. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை? கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சா? கொலஸ்ட்ராலை குறைங்க. கொலஸ்ட்ரால் குறைக்க என்ன வழி இருக்குது? அது மாதிரி பார்த்தா போதும். ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிச்சுக்குவீங்க நீங்கள். இதுதான் மெயின். இல்லை மூட்டு வலி அதிகமாக மக்கள் வந்து இதில் பாதிப்படைகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் மக்களுக்கு? சார் நான் தான் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொல்ல, மனிதர்கள் நல்ல உணவுகளை, திடமான உணவுகளை, நல்ல உணவுகளை, சத்துள்ள தேய்மானம் ஆகுது. அது சத்து பத்தாம தான். உடம்புல நோய் வர்றதுக்கு காரணமே சார், பொதுவாகவே ஒரு சின்ன வந்து எடுத்துக்கோமே, நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? டிஃபிஷியன்சி ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ஆஃப் அவர் பாடி. மினரல்ஸ் என்ன இல்லை, அதாவது நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நம்ம உடம்பு விட்டு குறையுது. அப்போ ஏன் வலிக்குது? அப்போ அந்த இடத்துல என்ன இல்லை? அந்த இடத்துக்குரிய பசை இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்குது? முழங்காலில் முக்கியமான இடம். அந்த இடம் உடம்புலையே நம்மளுக்கு மனிதனுக்கு நடமாட உதவக்கூடிய ஒரே இடம் முழங்காடு தான். இந்த முழங்காடு வந்து ரொம்ப முக்கியமான இடம். அதில் ஒரு நீர் வகையில் நம்ம எச்சி இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு சுரப்பி சுரந்துக்கிட்டே இருக்குது. அந்த சுரப்பி வற்றி போகுது, உங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடுது. கால் வலிக்கு காரணம் நீங்களே யோசனை, ஒவ்வொரு பிரச்சனைக்கு நீங்கள் என்னங்கிறத யோசனை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அப்போதான் டாக்டர்கிட்ட போகணும். என்ன காரணம்? இங்கே கால் வலிக்குதுன்னா அங்கே என்ன இல்லை, என்ன பசை இல்லை. அப்போ என்ன செய்யுறீங்க? ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுங்க, எண்ணெயை தேங்க, டெய்லி எண்ணெய் காலில் தைச்சிட்டு வாங்க. டெய்லி நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் சாப்பிட்டு வாங்க. இப்போ நல்லெண்ணெயை பற்றி நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நல்லெண்ணெய் தன்னுடனே நல்முட்டை தானடித்து சில்லன்றுடன் குடிக்க செப்ப கேள், கல்லன்றே தேகம் தடித்திருகும், தாது மிக உண்டாகும், ஆகம் குடிரும் மறி. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. நல்லெண்ணெய் வந்து உலகத்திலேயே கொழுப்பு இல்லாத ஒரே எண்ணெய், கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரே எண்ணெய் நல்லெண்ணெய் தான். சொல்லுங்க, யாராவது இருக்காங்களான்னு? நல்லெண்ணெயில் கொழுப்பு இருக்குன்னு யாரும் சொல்லட்டுமே? இல்லையே, அதில் கொழுப்பு கிடையாது. நீங்கள் வேணால் கொஞ்சம் எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சு பாருங்கள், தேங்காய் வச்சு பாருங்கள், உடனே உடஞ்சிடும். நல்லெண்ணெய் வச்சு பாருங்கள் ஃப்ரிட்ஜில், உரையுதா? உரையாது. ஏன்? அதில் கொலஸ்ட்ரால் இல்லை, கொழுப்பு இல்லை, அதனால் உரையாது. அதை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் ஒரு விஷயம்னு சொன்னால் அதை தான் சொன்னான் தமிழன். அப்போ தமிழர் எப்படி கண்டுபிடிச்சுக்கா வந்தீங்களா? இது மட்டும் இல்லை, தமிழின் மாபெரும் அறிவாளி, அறிவில் சிறந்தவன். அதான் அறிவில் சிறந்தவனா எப்படிங்க? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. எப்படிலாம் நீ சொல்லலான்னு கேட்பாங்க. உலகத்திலேயே முதல்ல உலகத்துக்கு வந்த மனிதன் தமிழன் தான். அதை நான் சொல்கிறேன், நான் தமிழங்களுக்காக சொல்ல வரல, உண்மையை அறிஞதான் சொல்ல வர்றேன். இதை மறுக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா? தமிழ் இனம்தான் இந்த உலகத்தில் முதல்ல வந்த இனம். இதை நான் சொல்லலை, பல ஆராய்ச்சியாளர்கள், பல ஆராய்ச்சியாளர்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் சர்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா தமிழன் தான். நான் தான் நின்றுட்டேன், ஒரே அடியா ஆண்டி அடித்த மாதிரி நின்றுட்டேன். தமிழன் தான் உலகத்தில் முதல்ல தோன்றிய மனிதன் தமிழன் தான். அவன் முதல்ல தோன்றிய மனிதன்னா எப்படி தோன்றினா? அப்போ ஆண்டவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவன் தான் படைச்சா சொல்கிறார, அவன் தான் படைத்தான். அவன் படைத்த முதல் மனிதன் ஆதாம் என்று சொல்லக்கூடிய ஆதாம் அவ்வாள். ஆதாமை படைத்தான். ஆதாம் யார்? முதல் மனிதன். அவ்வாள் யார்? முதல் மனுஷி இல்லையா? முதல் பெண்மணி. ஆதாம் அவ்வாள் அவங்க பெற்றெடுத்தது தான் இந்த உலகம் முழுவதுமே. அந்த ரெண்டு ஆண் பெண் அவங்களால் உருவானவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்போ நம்மளுடைய தாய் தந்தை யார்? நம்மளுடைய மூதாதையர் நமக்களால் எல்லாத்துக்கும் உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் தாய் தந்தை யார்? ஆதாமும் அவ்வாறும். இவ்வளோ தெளிவாக இறைவன் சொன்னதுக்கப்புறமும், இறைவன் தெளிவாக பல அதிகாரங்கள் ஆவணங்கள் சொன்னதுக்கப்புறமும், எத்தனையோ அறிஞர்கள்லாம் சொன்னதுக்கப்புறமும் நம்ம இருக்கிறோம். இன்னும் என்ன செய்கிறோம்? நமக்குள்ளே பல வகையான பிரச்சனைகளை, குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறோம். சில பேர் குழப்பத்தை உண்டாக்குறாங்க,
சில பேர் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுவரை என்ன சொல்கிறாங்க, நம்ப முடியாத ஒரு பக்கம், நம்பக்கூடியவங்க ஒரு பக்கம், நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இப்படி தான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது கடைசி வரலையும் ஓடும். எவ்வளோ நாள் வரலையும் ஓடும். மனிதனுடைய இது அழிய வரையும், மனித இனம் அழியும் வரை. மனித இனம் இப்போ அழிய போகிறதில்ல, சொல்லிகிட்டு இருக்காங்க மனிதன் அழிய போகுது, மனிதன் அழிய போகுதுன்னு. மனித இனம் அழிய போகிறது எப்போ தெரியுங்களா? சொல்லட்டுமா ஒரு வார்த்தை? எப்போ இறைவன் வேண்டான்னு நினைக்கிறானோ அப்போ. அதுவரை நீங்கள் தைரியமாக இருங்க, ஏன் பயப்படுறீங்க? இந்த உலகத்தை வேணாம், இந்த உலகத்தில் மக்களே வேணாம், எல்லாத்தையும் அழிச்சு போடுவோன்னு எப்போ இறைவன் நினைக்கிறானோ அப்போத்தானே ஒழிய அதுக்கு முன்னாடி யாராவது அழிக்க முடியுமா? நீங்கள் என்ன தான் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. யாரால் என்ன செய்ய முடியும்? எத்தனையோ யுத்தங்கள், எவ்வளவோ அக்கிரமங்கள், எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதோட அவன் முடிஞ்சு போகிறான், அவ்வளோதான். எந்த ஒரு மனிதன் நான் பெரியவன், உலகத்திலே பெரியவனான்னு சொல்கிறானோ அவன் அழிஞ்சு உலகம் எல்லாம் முடிஞ்சு போகுது. இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட நிலைமையில் மருத்துவம்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அதுக்கான உண்டான மருந்துகளை நம்ம கண்டுபிடிச்சி சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. சித்த மருத்துவத்தை பற்றி நம்ம பேசணும்னா எவ்வளோ நாள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ சொல்ல வந்த மொத்த நோய்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எவ்வளோ நோய்களுக்கு மருந்து சித்தாவில் இருக்குது. சித்தாவில் மருந்து இல்லைன்னா உலகத்தில் எங்கேயுமே மருந்து இல்லை. உலகத்தில் எங்கேயுமே மருந்து இல்லைன்னா சித்தாவில் இருக்குது. தேடி வாங்க. இன்னும் நான் உலக பக்கத்தில் உள்ள த ஹோல் சயின்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, all of the scientists, please come and check in Tamil. எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. கொடுங்க, உலகத்துக்கு கொடுங்க. யார் கொடுத்தது? நாங்கள் கண்டுபிடிச்சது இல்லையே, நான் கொடுத்தது இல்லையே. தமிழில் இருக்குது. வாங்க. பல்லாயிரக்கணக்கான நோய்களுக்கான மருந்துகளை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். எல்லாம் இயற்கையான முறையில் தயார் பண்ணலாம். இயற்கையாக மக்களுக்கு கொடுக்கலாம். இயற்கையோடு மக்களை வாழ வைக்கலாம். அப்போ இயற்கையே செய்யலாம்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டை தேடி வாங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு அனைத்து வகையான மருந்துகள் நிச்சயமாக கிடைக்கணும்னா நான் அந்த சயின்டிஸ்ட்லாம் நான் திரும்ப நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா யோசனை பண்ணி பார்த்தேன், எங்கே மருந்து இருக்குது, கெமிக்கல்களை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஜெர்மனிலேருந்து சொல்கிறீங்க, ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க, அமெரிக்காவுன்னு சொல்கிறீங்க, ஒருத்தர் பிரிட்டன்லேருந்து சொல்கிறீங்க, ஒருத்தர் சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறீங்க. நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கல. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கத்தி இதுக்குள்ளான பொருளை அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அவ்வளோதானே ஒழிய நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கல. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் தான் அந்த பொருள். புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எடுத்து இந்த பொருள் அது யார் படைத்தது? இறைவன் படைத்தது தானே அத்தனையுமே. அப்போ இறைவன் உலகத்தை அத்தனையும் கொடுத்துட்டான். அதை தமிழனுக்கும் கொடுத்துட்டான். தமிழை இன்னொரு விஷயம் அதில் சொல்லுவாங்க. முதல்ல படைத்த மனிதன் உலகத்தில் படைத்தான்ல, அந்த மனிதன்கிட்ட அவ்வளவு அறிவையும் கொடுத்துட்டான். உலகத்தில் உண்டான மனிதனுக்கு அந்த மனிதனுக்குள்ள அந்த முதல் மனிதனுக்கு அவ்வளோ அறிவையும் கொடுத்துட்டான். அவ்வளவு அறிவும் தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் உலக மக்களில் பிரிஞ்சு கிடக்குது. ஆனால் ஒருத்தர்கிட்ட ஐம்பது அறிவும் கொடுத்துட்டான் ஆண்டவன். அந்த பேசிக்கு யார்கிட்ட இருக்குது? முதல்ல இறைவன் படைச்சான் இல்லையா? அதில் இருக்கு. இன்னும் உங்களுக்கு சித்தாவில் என்னென்ன மருந்துகள் வேணும் கேளுங்க. எல்லா மருந்தும் உங்களுக்கு நான் எடுத்து தர்றேன். எல்லா மருந்துகளையும் நீங்கள் தேடி பாருங்கள். சித்தாவில் இருக்குது. சித்த வைத்தியம் சொல்லியிருக்கேன். அதுதான் ஆயுர்வேதம் திரும்ப சொன்னேன். அந்த ஆயுர்வேதத்தில் இல்லாத மருந்து எதுவுமே இல்லை. ஆயுர்வேதம் தான் உண்மையான பெயர். ஆயுர்வேதம் தான் உண்மையான மருந்து. ஆயுள்னு சொன்னால் வாழ்நாள், வேதம்னு சொன்னால் வழிகாட்டி. ஆயுர்வேதம் என்பது நம்முடைய வாழ்க்கை, மனிதன் வாழும் போது அவனுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகள் தான் ஆயுர்வேதம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு டாக்டர் ஷாஜகான் அவர்களே ரொம்ப நன்றி.